சிகில், ஆ, ஸ்விட்ச் ஸ்விட்ச் வேர்டு வேர்ட். அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் என்னன்னே தெரியல. நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களை மேம்ன்றல நீங்கள் என்ன மேம் கூப்பிடுறீங்க. இதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து மீனாட்சின்னு சொல்ல மாட்டாங்க, மீனோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். இப்போ என் அப்பாவோ இல்லை அம்மா வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க, அது இன்னும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மளுடைய ஒரு அம்மா மாதிரி. லைக் நம்ம வந்து எப்படி அம்மாவோட கருவறையில் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ரொம்ப பத்திரமா இருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை வந்து சரண் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து அவங்களுக்குன்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம உருவாக்கப்பட்டதில்லை, இதெல்லாம் ஆதி காலத்திலேயே வந்து பெரிய பெரிய ரிஷிகள் மூலமாக உருவாக்கின வேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அதை தான் வந்து நம்ம சிகில்னு சொல்கிறோம். சிகில் வந்து பார்த்திங்கன்னா வரைகிறது. இப்போ சில பிரச்சனைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்க்கே ஒரு 100+ ரெமடிஸ் வந்து சிகிலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரையும் போது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இன்னொரு விஷயம், இப்போ ஸ்விட்ச் வேர்டுன்றது அதே மாதிரி எழுதுகிற விஷயம். சரி. ஸோ எழுதுறது வந்து ஒரு 33 டைம்ஸ் 21 டைம்ஸ் 11 டைம்ஸ் வந்து எழுத சொல்வோம். ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகி பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்.